ஹாய் ஆல், ஷேர் மார்க்கெட்டில் நான் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மிட்டே போயிட்டு இருக்கு. உண்மையாகவே ஷேர் மார்க்கெட் ஈஸியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஜாப் ஈஸியாக ஆகிடுமா? நமக்கு போன உடனே அது ஈஸியான ஜாப்னு கேட்டால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். போனதுக்கு அப்புறமே கஷ்டமாக இருக்கும். பட் அந்த ஜாபில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய அந்த ஜாபோட ஈஸி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு இந்த ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னா நாளைக்கே அந்த ஜாப் எனக்கு ஈஸி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஜாபை பற்றி தெரிஞ்சு அந்த ஜாபில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 இயர்லேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ அந்த 1.5 இயர்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட லேர்னிங்ஸை அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் என்னுடைய க்ரோத்துமே நல்லா இருக்கும். ஸோ ஈஸி லெவலுமே போகும். அப்போது ஷேர் மார்க்கெட்டில் உடனே பணம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நோ. எப்போ நான் பணம் பண்ண முடியும்னா யூ வாண்ட் டு பி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸு, மார்க்கெட்டோடைய ப்ரெடிக்ஷன்ஸு, எப்போ ஸ்டாக் மேலே போகும், எப்போ ஸ்டாக் கீழே வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் தென் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் பிஸ்னஸாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும்.